இந்த வீடியோல பகிர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எது இருக்கோ நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கான்செப்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு அவங்க ரெக்வஸ்ட் அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த அக்யூரசின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் நமக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. நம்முடைய கொள்கை மார்க்கெட்டை யாராலையும் கடிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலேயோ டூல்ஸாலேயோ சாஃப்ட்வேர்லையோ ஸ்ட்ராட்டஜியாலேயோ அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட், அடுத்த ஹவர், அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றதை சொல்லவே முடியாது. நான் உட்பட எனக்கும் அந்த ஒரு ஞானம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. இது மார்க்கெட்டுன்றது பியூர் ப்ராபபிலிட்டி, மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களுடைய மெயில் ஐடியில் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் மெயிலில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் அமி புரோக்கரில் கொண்டு வரணும், இதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்கள் ரோபோவில் செட்டிங்ஸில் சில மாறுதல்களை கொண்டு வரணுன்றது உட்பட எல்லாமே உங்கள் மெயில் ஐடியில் தானாக வந்திருக்கோம். இந்நேரத்துக்கு வந்திருக்கோம். வராதவங்க, ஒருவேளை ஆக்டிவ் இல்லாதவங்க, ரோபோவில் ஆக்டிவ் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆகிருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு வரலன்னா தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி மட்டும் நம்ம சப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தயவு செஞ்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படி தேவைப்படும். இல்லை இப்போ சில பேருக்கு காத்தாலேருந்து சாயந்தரம் வரை அப்படியே ரன் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் கேரக்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே எடுத்து டைரெக்டாக லைவ் போக வேண்டாம். ஒவ்வொரு வீடியோ முழுவதும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப 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 யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி. இது என்ன அப்படின்னா, ஹெட்ஜிங் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. என்ன ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை கொஞ்சம் யூனிக்காக ரோபோ மூலமாக பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உதாரணமாக பேங்க் நிஃப்டி எடுத்துக்குவோம். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்குவோம். பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது? சாதாரணமாக 39,400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் ஹெட்ஜிங் பண்ண விரும்புகிறேன், நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஷார்ட் அடிக்கிறேன், இல்லை ரெண்டுமே பை பண்ணி லாங் ஸ்ட்ராடல் போகிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. இது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இப்போது இதில் என்ன பண்ணுவோன்னா, ரைட் கிளிக்கில் பேராமீட்டர்னு இருக்குது. இந்த பேராமீட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை இதில் முதல் போட்டுக்கணும். உதாரணத்துக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட் 39,400 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம சார்ட்டில் 39,400 கால் ஆப்ஷனு போட்டுட்டு மேலே அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைக் 1ன்ற இடத்துல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா 39,400 புட்டுன்னு இருக்குது. அதையும் காப்பி பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை அப்படியே ஒரே மாதிரி போட்டுடணும். போட்டுட்டோம் அப்படின்னா போட்டுட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா இந்த ரைட்டில் ஒரு ரேட்டு காட்டுது இல்லையா, இந்த ரேட்டு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
நான் தனியாக ஒரு சார்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் தனியாக ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 39,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 420 ரூபா இருக்குது. 39,400 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 402 ரூபா இருக்குது. டோட்டலாக 822 ரூபா இதோடைய ஆட் பண்ணால் வருது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? கரெக்டாக அந்த 826 ரூபா மேட்ச் ஆகுது. இதுதான் இதோடைய விஷயம். இதை நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை போட்டு வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் தான் இருக்கணும். பேராமீட்டரில் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே போட்டதுனால ரெண்டுமே கூட்டுக்கலவை ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பை சிக்னல் வரும்போது என்ன நடக்கும்? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ரோபோ பை பண்ணும். இப்போ காலு புட்டு ரெண்டுமே பை பண்ணிச்சா, உதாரணத்துக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை பண்ணிடுச்சு காத்தால. அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 1105 ரூபா இருக்குது. அப்படியே மார்க்கெட் போகுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹெட்ஜிங்கில் இருக்கீங்க. கால் மேலே ஏறும்போது என்ன நடக்கும்? கால் ஆப்ஷனுடைய விலை ஏறும், புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கும். பட் இருந்தாலும் அந்த ரெண்டு வேல்யூ சேர்க்கும் போது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா காலுடைய விலை வந்து ரொம்ப மிக வேகமாக ஏறுது, புட்டு வந்து அவ்வளோ இறங்க மாட்டேங்குது. இப்போ இந்த 1105 ரூபாய்க்கு வாங்கினது மேலே எவ்வளோ போயிருக்கு? 1300 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கலாம்? கண்டிப்பாக புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கியிருக்கலாம். ஆனால் கால் ஆப்ஷனுடைய விலை ரொம்ப வேகமாக ஏறி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இது ஒரு எக்ஸாம்பிள்லேயே காட்டுறேன். நேற்றைய தினம் இப்போது நான் ஒரு 2 மினிட்ஸ் சார்ட் இது இருக்கிற சார்ட்டே போட்டுக்கிறேன். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது 14 அக்டோபர் பார்த்தீங்கன்னா காத்தால ஓப்பனிங்கில் இருந்தக்கூடியது புட் ஆப்ஷன் 392 ரூபாவில் இருந்த புட் ஆப்ஷன் க்ளோசிங் போது 392 ரூபாவில் இருந்தது. ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 217 ரூபா வந்திருக்கு. அதே பாதிக்கு பாதி. இதே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 750 ரூபாலேருந்து 1100 ரூபா போயிருக்கு. அது 392லேருந்து 200 ரூபா கீழே இறங்கியிருக்கு. இது 750லேருந்து டோட்டலாக வந்து 350 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஸோ இதில் என்ன நடக்குது? நமக்கு இப்போது 1100லேருந்து 1300 ரூபா, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்ட நமக்கு இந்த ஹெட்ஜிங்கில் நமக்கு கிடச்சிருக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, இப்போ செல்லு வரும்போது என்ன ஆகும்? அந்த ரெண்டு கால் ஆப்ஷன் பை பண்ணது இல்லையா, அந்த லாங் ஸ்ட்ராடல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வித்துட்டு ரெண்டுத்தையுமே ஷார்ட் அடிக்கும். ஷார்ட் ஸ்ட்ராடலாக மாறிடும். இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் மாறும்போது என்ன நடக்குது? 1259 ரூபா இருக்குது இந்த ரெண்டு கால் ஆப்ஷனுடைய வேல்யூ, ஓவரால் வேல்யூ. அப்போது இது மார்க்கெட்டு என்ன ஆகுது? இது செல்லு கொடுக்கும்போது அப்போ மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போது டைம் டிகே நடக்குது. ஸோ 1260 ரூபாலேருந்து இங்கே கீழே எவ்வளோ வந்திருக்கு? 1165 ரூபா வரையும் கீழே இறங்கியிருக்கு. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஸ்ட்ராடலில் உங்களுக்கு லாபம் கிடைக்குது இந்த இடத்துல. இது வந்து இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலர் புட்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 950 ரூபா இருக்குது. 950 ரூபாலேருந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறோம், அப்படியே இறக்கி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாவில் வந்து முடிஞ்சிருக்கு. 100 பாயிண்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராடலில் நமக்கு கிடச்சிருக்கு. இது எதுக்காக? இது வந்து நம்ம வந்து எப்படி வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட் போக மாட்டேன், எனக்கு ஷார்ட் பிடிக்காது, இல்லை மார்ஜின் இல்லைன்றவங்க லாங் மட்டும் போனோம் அப்படின்னா வெறும் பை ஒன்லி போட்டுட்டு நம்ம லாங் ஸ்ட்ராடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த மணி போட்டு லாங் ஸ்ட்ராங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஷார்ட் போக மாட்டேன், ஷார்ட் வேணுன்றவங்க ஷார்ட் ஸ்ட்ராடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வேணுன்றவங்க லாங்கும் எடுத்துக்கலாம், ஷார்ட்டும் எடுத்துக்கலாம். இல்லை நான் வெறும் பை மட்டும்தான் பண்ண போகிறேன், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்றவங்க வெறும் பை ஒன்லின்னு போட்டுட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் லாங் ஸ்ட்ராடல் போகும்போது மார்க்கெட் சைட்வேஸில் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் வரும். அதெல்லாம் மனசில் வச்சு மைண்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ நம்ம டெய்லி வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி எப்படி பண்ணலாம், அதை வீக்லி ஆப்ஷன் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மந்த்லி ஆப்ஷன் போடும்போது இன்னும் நமக்கு மூமெண்ட் வந்து ரொம்ப ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கம்மியாகும், டைம் டேக்காகவும் நமக்கு கிடைக்கும். லாங் ஸ்ட்ராங்கிள் போகும்போது வீக்லி ஆப்ஷனில் போகிறது பெஸ்ட்டு. ஷார்ட் ஸ்ட்ராடல் மட்டும் தான் பண்ண போகிறேன்னும் போது மந்த்லி ஆப்ஷன் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி.